மிக்கேல் பாளையத்தின் பாதுகாவலரே, எங்கள் அதிதூதரே, உம் திருக்கொடி வானில் அருளாய் அழகாய் பறக்கின்றதே. பாளையத்தின் காவலரே, வானுலக சேனையின் அதிபதியே, மிக்கேல் பாளையத்தின் காவலரே, வானுலக சேனையின் அதிபதியே, மிக்கேல் பாளையத்தின் காவலரே. அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் இன்று வாழ்ந்திட, இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம். தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக மிக்கேல் அதித திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற அன்பு பக்தர்களை மகிழ்ச்சியுடன் இந்த ஆலயத்தில் கொடியிருக்கின்ற தூய அதிதூதர் மிக்கேல் பாளையத்திலே கொடியிருக்கின்றார். இந்த திருத்தலத்தின் சார்பாகவும் மிக்கேல் பாளையம் இறை மக்களின் சார்பாகவும் உங்களை வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே சிறப்பாக பசியை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திப்பதற்கு அழைப்பு கொடுக்கின்றார். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்வார்கள். தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பொன்மொழிகளையும் வல்லமுள்ள வார்த்தைகளையும் நாம் கேட்டிருப்போம்.
ஆனால் பசியை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? பிறரால் பசியால் வாடுகின்ற பொழுது அந்த பிறரின் பசியை போக்குவதற்கு நாம் முயற்சி எடுத்திருக்கின்றோமா, சிந்தித்திருக்கின்றோமா என்பதை சிந்திப்பதற்காக இன்றைய நற்செய்தியிலே நம்மோடு உறவாடவும் உரையாடவும் இருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் களைப்புற்றிருக்கின்ற பொழுது, சோர்விற்றிருக்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற முதல் கேள்வி, சாப்பிட்டியாடா, பசியா இருக்கடா, சாப்பிட்றா, சாப்பிட்டா உனக்கு இந்த களைப்பு போயிடும், பசி போயிடும், நீ நல்லா இருப்ப, உன்னுடைய உடல்நிலை நன்றாக இருக்கும், நல்லா சாப்பிடு என்ற வார்த்தைகளைத்தான் நாம் அதிகமாக பயன்படுத்துவோம். அதுபோல் நம்முடைய இல்லத்திற்கு உறவினர்கள் வருகின்ற பொழுதும் நாம் சொல்லுகின்ற வார்த்தை சாப்பிட்டீங்களா, இல்லை சாப்பிட்றீங்களா என்ற வார்த்தைகளைத்தான் நாம் கேட்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வல்லமுள்ள அதிகாரம் கொண்ட போதனையை கேட்ட மக்கள் மிகவும் உற்சாகத்துடன் கேட்டார்கள், இறை வல்லமையை உணர்ந்தார்கள். ஆன்மீக உணவு கொடுக்கப்பட்டது. கொடுத்த முடிந்த பிறகு அவர்கள் பசியால் இருப்பார்கள் என்பதை வல்லமுள்ள கடவுளாகி நம் ஆண்டவர் பரிவுள்ளம் கொள்கின்றார், பரிவு கொள்கின்றார். தாய் உள்ளமும் தந்தை உள்ளம் கொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரிவு என்ற உள்ளத்தோடு இதயத்தோடு அவர்களை உற்று நோக்குகின்றார். அவர்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டும். செல்லுகின்ற வழியிலே அவர்கள் சோர்ந்து விடுவார்கள், மயங்கி விடுவார்கள், நடப்பதற்கு நீண்ட தூரம் செல்ல வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் தம்முடைய இறைவார்த்தையை கேட்பதற்காக பல இடங்களிலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்பதை நினைத்து அவர்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து அவர்களுக்கு உணவாக கொடுக்கின்றார். அவர்கள் வயிறார உண்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்கூடாக கண்டு அதிலே ஒரு மகிழ்ச்சி கொள்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலே எந்த அளவிற்கு நாம் பசியை உணர்ந்திருக்கின்றோமா, பிறரின் பசியை போக்குவதற்கு நாம் முயற்சி எடுத்திருக்கின்றோமா, அட்லீஸ்ட் அவர்களை மீது நாம் பரிவு உள்ளம் கொண்டிருக்கின்றோமா? பரிவு உள்ளம் கொண்டிருந்தோம் என்றால் உணவு கொடுத்திருக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்திருக்க வேண்டும். அந்த ஒரு முயற்சியை இந்த நல்ல நாளிலே சிந்தித்து பார்ப்போம். வேடிக்கை பார்ப்பவர்களாக இல்லாமல், வெறும் வார்த்தையை கேட்டு மட்டும் செல்பவர்களாக இல்லாமல், இறை வார்த்தையை வாழ்வாக்கி பிறரின் பசியை போக்க அதிலே நாம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை நினைத்து இறைவனே மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை உணர இத்திருப்பலில் சிறப்பான வரத்தை வேண்டுவோம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்களும் திருமகனாகி எங்கள் ஆண்டவருடைய
தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். அனனியாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவசனங்கள் 1 முதல் 17 வரை. யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபயோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் களங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் களங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்து நின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றார். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விற்று அகன்றார். இறைவாக்கினர் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் கூறியது: அனனியாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும்
இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். உமக்கு அஞ்சி நடப்போர் உம் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உம் நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறே. தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றன. நானாவும் ஒழுங்குமுறைகளை சிந்திக்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்ந்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல்நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் 5ஆம் தேதி புனித மரியாவின் பெருங்கோவில் தேர்ந்தெளிப்பு விழாவை நாம் அன்னையாம் திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த நாளில்தான் நாம் புனித பனிமய அன்னையின் விழா என்று கொண்டாடுகின்றோம். பொதுவாக நம்முடைய அன்னையாம் திருச்சபை புனிதர்களுக்கு திருவிழாக்கள் கொண்டாடுகிறது. ஆனால் இன்று ஒரு புனித இடத்தை அன்னையாம் திருச்சபை கொண்டாடுகிறது. அதுதான் புனித மரியன்னையின் பெருங்கோயில் தேர்ந்தெளிப்பு விழா. அன்புக்குரியவர்களே, ரோம் இஸ் பில்ட் ஆன் 7 hills என்று சொல்லப்படுகிறது. அதாவது 7 குன்றுகளின் மேல் கட்டப்பட்ட அல்லது எழுப்பப்பட்ட நகரம்தான் ரோம். 7 குன்றுகளில் கட்டப்பட்ட 4 பெருங்கோயில்களில் ஒன்றுதான் இந்த மாதாவின் பெருங்கோயில். 4 கோயில்கள், இந்த 7 குன்றுகளில் கட்டப்பட்ட 4 பெருங்கோயில்கள் இருக்கிறது. அது ஒன்று நமக்கு தெரியும், புனித பேதுரு பெருங்கோயில், புனித யோவான் லேட்ரின் பெருங்கோயில், புனித பவுல் பெருங்கோயில், இன்னுமாக 4வதாக இதோ மாதாவின் பெருங்கோயில். இதுதான் புனித மரியாவின் பெருங்கோயில் தேர்ந்தெளிப்பு விழாவாக இன்று திருச்சபை இதோ கொண்டாடுகிறது. அன்புக்குரியவர்களே, புனித மரியாவின் பெருங்கோயில் 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த பெருங்கோயில் மரியாள் கடவுளின் தாய் என்ற பெயரில் அன்னை மரியாவுக்கு தேர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. இதோ உலகில் உள்ள மரியாள் ஆலயங்களிலேயே மிக பெரிய ஆலயம் இந்த ஆலயம்தான். ஆகவே இந்த ஆலயம் இதோ கடவுளின் தாய் என்ற இதோ நிலையிலே இது எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த திருவிழா நாம் புனித பனிமய மாதா அன்னையின் திருவிழா என்று கூறுகின்றோம். பனிமய மாதா அன்னை. ஏன் பனிமய அன்னை என்று அழைக்கிறோம்?
இந்த கோயிலுக்கும் பனிமய அன்னைக்கும் என்ன தொடர்பு? இல்லது பனிக்கும் அன்னைக்கும் என்ன தொடர்பு? நமக்கு தெரியும், தூத்துக்குடியிலே பனிமய அன்னை ஆலயம் இருக்கிறது. இதோ கோலாகலமாக பனிமய அன்னையின் ஆலயம் திருவிழா கொண்டாடப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வருகிறார்கள், திருவிழாவிற்கு வருகிறார்கள், கலந்து கொள்கிறார்கள். ஆகவே இந்த அன்னைக்கும் பனிக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, 325ஆம் ஆண்டில் புதுமை ஒன்று நடந்தது. ஒரு பெரிய புதுமை ஒன்று நடந்தது. ரோமில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்தார், ரோம் பகுதியிலே. அவர் பெயர் ஜான். ஆகவே அந்த தம்பதியர்களுக்கு, ஜான் தம்பதியர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை செல்வம் இல்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள், அவர்களுடைய சொத்தை எல்லாம் அவர்கள் மாதாவுக்கு எழுதி வைத்து உயில் எழுதி வைத்தார்கள். ஆகவே இதை திருத்தந்தையிடமும் அவர்கள் இந்த உயிலை ஒப்புக் கொடுத்தார்கள், அவருடைய சொத்தை எல்லாம் செல்வத்தை எல்லாம் மாதாவுக்கு எழுதி வைப்பதாக. அப்போது அவர்கள் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். ஆகவே இந்த நாட்களில் தான் திருத்தந்தையின் கனவிலே மாதா தோன்றி இந்த ஆலயத்தை குறித்து அவர்கள் சொன்னார்கள். மாதாவிற்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று திருத்தந்தையுடைய கனவிலே தோன்றி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் ஜான் தம்பதியர்களுக்கும் இதோ மாதா வெளிப்படுத்தினார்கள். ஆகவே இதற்கான எந்த இடத்தில் இந்த ஆலயம் கட்டுவது, இந்த ஆலயத்தை எப்படி கட்டுவது என்ற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்கு இல்லாத அந்த காலகட்டத்தில் தான் இதோ அது ஆகஸ்ட் மாதம் என்றாலே ரோம் பகுதியிலே ரொம்ப கோடை நாட்கள், ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள், அது பனி இருக்கக்கூடிய நாட்கள் அல்ல, மிகவும் சூடாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் ரோமிலே இந்த ஆகஸ்ட் மாதம். ஆனால் அந்த பகுதியிலே ஒரு அலங்காரம் போல, ஒரு அழகு நிறை தோற்றமாக, பனியாக ஒரு பகுதியிலே அங்கு பனி அப்படியே சூழ்ந்திருந்தது. ஆகவே கடவுள் மரியாள் இதை இந்த இடத்திலே எப்படி வடிவமைக்க வேண்டும், எப்படி ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று அந்த பனி வடிவிலே இதோ அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே தான் அந்த இடத்திலே, அந்த பனி தோன்றிய அந்த இடத்திலே இந்த ஆலயமானது மிக பிரமாண்டமான, பெரிய, உலகத்திலேயே மாதாவுக்கு இருக்கக்கூடிய ஆலயங்களிலே மிகப்பெரிய ஆலயமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஆகவே இது மாதா பனிமயம், அப்படி அந்த இடத்துல பனிமயமாக இருந்தது. அந்த இடத்திலே தோன்றிய போது ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடந்தது. அது பனிமயமாக அந்த இடத்திலே தென்பட்டது. அந்த இடத்திலே தான், அந்த பனியை மையமாக வைத்துதான் அந்த இடத்திலே அன்னை மரியாவுக்கு இந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஆகவே தான் நாம் இந்த நாளை பனிமய மாதா அன்னையின் திருவிழா என்றும் நாம் கொண்டாடுகிறோம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறார், கடவுளத்திலே பரிந்து பேசுகிறார், அற்புதங்களை செய்யவனவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் அன்னை மரியாளிடத்திலே நாம் ஜெபிப்போம். இன்னும் குறிப்பாக அன்னை மரியாள் நம்மிடத்தில் சொல்வதெல்லாம், இதோ இயேசுவிடத்திலே இயேசு சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அன்னை மரியாள் நம்மிடத்திலே கூறுவது, இயேசு சொல்வதை செய்யுங்கள் என்று இதோ அன்னை மரியாள் நமக்கு வேண்டுதல் வைக்கிறார்கள். அன்னை மரியாள் பக்தி எல்லாம் நல்லதுதான். ஆனால் அன்னை மரியாள் நம்மிடத்தில் விரும்புவது நாம் இயேசு சொல்வதன்படி நாம் வாழ வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புகிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆலயம் ரொம்ப முக்கியம்தான். பழைய ஏற்பாட்டிலே ஆலயம் என்பது ஒரு கட்டடம். ஆனால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் நாம் தான் ஆலயம். யார் ஆலயம்? நாம் தான் ஆலயம். நீங்கள் தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கடவுள் நமக்குள் வாழ்கிறார், கடவுள் நமக்குள் வாழ்கிறார். இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்ட் என்று சொல்வார்கள். உள்புறம் வெளிப்புறம். உள்புறத்தில் யார் இருக்கிறா?
கடவுள் நமக்குள் இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். நாம் தாம் ஆலயம். கடவுள் நமக்குள் இருக்கிறார். நமக்குள் இருக்கும் ஆவியாக நமக்குள் இருக்கும் கடவுளை நாம் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். உணர்ந்து அனுபவிக்கிற போது நாம் என்ன செய்கிறோம்? வெளிப்புறத்திலே நாம் இயேசுவை நம் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறோம். இயேசுவை பிரதிபலிக்க அன்னை மரியாளுடைய வாழ்விலே தூயாவி அன்னை மரியாள் பெற்றுக்கொண்ட உடனே இதோ கடவுளை அவர்கள் பிரதிபலித்தார்கள். அன்னை மரியாள் கடவுளை பிரதிபலித்தார்கள். ஆகவே நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவை வெளிப்புறத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்றால், நம்முடைய செயல்கள் இயேசுடைய செயல்களாக மாற வேண்டும் என்றால், இயேசுடைய சாயல் நாம் மாற வேண்டும் என்றால், நமக்குள் நாம் தாம் ஆலயம், நமக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை உணர்ந்து நமக்குள் நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த அனுபவம் தான் அன்னை மரியாளிடம் இருந்தது. ஆகவே தான் அவர்கள் பணிவிடை புரிபவர்களாகவும் இதோ நற்பண்புகள் உடையவர்களாகவும் பசுத்தவதியாகவும் அன்னை மரியாள் திகழ்ந்து இதோ கடவுளைப் போல அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகும் நாமும் அவ்வாறான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை கடவுளத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாளிடத்திலே இதோ சமர்ப்பித்து அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச நம் வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். இன்னும் சிறப்பாக நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய ஆலயத்தின் பாதுகாவலர் இதோ மைக்கேல் அதிதூதரிடத்திலும் நம் வேண்டுதல்களை சமர்ப்பித்து நாம் தொடர்ந்து செபிப்போம். ஆமேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன வல்லமுள்ள இறைவனின் இறைவார்த்தை நம்பி நம்முடைய தேவைகளை நம்பிக்கையுடன் சமர்ப்பிப்போம். திரு அவை தலைவர்களுக்காக மன்றாடுவோம். பரிவன்பு கொண்ட இறைவா, உம் பணிக்காக தங்களை அர்ப்பணம் செய்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் உமது பாதுகாப்பும் வல்லமையும் தந்து காத்திட வேண்டுமென்றும், உமது பணியை தொடர்ந்து செய்ய தேவையான தூய ஆவியின் வல்லமையை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். இறைவர் தங்களின் சுயநலம் பேணாமல் மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக, குறிப்பாக இளையோரின் முன்னேற்றத்திற்காக நலத்திட்டங்கள் தீட்டி தாயன்போடு மக்களை வழிநடத்த தேவையான மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே இறைவா, மருத்துவர் நோயுற்றவருக்கு அன்று நோயுற்றவருக்கே தேவை என்றவரே, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயினாலும் மனநோயினாலும் பாதிக்கப்பட்டு துன்புறும் மக்களுக்கும் இங்கு ஆலயத்தில் நம்பிக்கையோடு கூடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கும் உன் கனிவான பார்வையால் சுகம் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுமையின் இறைவா, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு உம்மை நாடி வந்த அனைவருக்கும் உணவளித்தவரே, நிறைவு செய்தவரே, பல்வேறு இடங்களில் வறுமையாலும் ஆதரவற்றும் இருந்து உணவுக்கு போராடும் உம் பிள்ளைகளுக்கு தேவையான உணவும் உடையும் தந்து உதவிடும் நல்ல உள்ளங்கள் முன்வர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல வான்மழைக்காக வேண்டுவோம். இரக்கம் மிகுந்தவரே எம் இறைவா, எம் பகுதியில் குடிநீர் ஆதாரம் பெருகவும் விவசாயமே தலைமை தொழிலாக உள்ள எம் பகுதிக்கு தேவையான நல்ல வான்மழை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவை தருகின்ற தேவனே இறைவா, மனித வாழ்வில் நிறைவும் உண்டு, குறைவும் உண்டு. எம் குறைவை நிறைவாக்குகின்ற வல்லமை உம்மிடம்தான் உண்டு என்றும் நாங்கள் அனைவரும் குடும்ப சூழலிலும் சமூக சூழலிலும் உம்மை நிறைவுடன் காணவும், எம்மோடு வளர்கின்ற மக்களின் குறைகளிலும் நிறைவோடு ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை தாரும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வல்லமுள்ள இறைவா, நீங்கள் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வல்லமுள்ள தகப்பனே, உம்முடைய அன்பு மக்கள் கேட்டிருக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் கண்ணோக்கி பார்த்து
நீரே நிறைவாக வழங்கி ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையோடு வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இன்பம் பெறுவதில் இல்லை தந்தேன் என்னையே அன்புடனே கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை தந்தேன் என்னையே அன்புடனே சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். கருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே கருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் மானை பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே மகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு,
தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூள்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குடும்பத்தில் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினில் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்க்கையில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரிகதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்று பெறுக, மத ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேணுபத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும். தேவனே வரும், தேவ பாதையிலே நடத்தும். தேவனுள்ள தேவனே வாரும், தேவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் உன்னதர். இயேசுவே நீர் பெரியவர். பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். பரிசுத்தர். இயேசுவே நீர் வல்லவர். வல்லவர். இயேசுவே நீர் உன்னதர். அன்பாய் நாளும் வாழுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாரகை சூடும்
மாமரியே தாளினை பணிந்தோம் காத்திடுவார் தாரகை சூடும் மாமரியே தேவனை உலகிற்கு அளித்தவரே தேடிய துணையை கொடுப்பவரே தேவனை உலகிற்கு அளித்தவரே தேடிய துணையை கொடுப்பவரே வாடிய மகனை அணைப்பவளே வாடிய மகனை அணைப்பவளே வாழிய ஜாதிய காவலியே தாரகை சூடும் மாமரியே தாளினை பணிந்தோ